சார் ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 இயர்ஸ் ஆகுது சார். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா தான் போயிருக்கு சார் உங்களுக்குள்ள லைஃப். அப்பா அம்மா குழந்தை ட்ரிப் போறது இந்த மாதிரி லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிருக்காங்க. சோ இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா அவருடைய நடவடிக்கை சரியில்லை. கொஞ்சம் ஒரு தப்பான நபர்ன்றதை எங்க அக்கா ஐடென்டிஃபை பண்ணி விலக ஆரம்பிச்சாங்க. உண்மை முழுசா தெரிஞ்சு சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க சார். சோ வந்து வர நம்ம குழந்தையும் கொண்டாட்டி நமக்கு இல்லாம போயிடுமே எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க இங்க வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க. கத்தி எடுத்து மிரட்டது, என் வைஃப் எனக்கு வேணும்னு சொல்லி இங்க தகராறு பண்றது, அவங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி நிறைய சித்திரவதை பண்ணிருக்காங்க. பிரிஞ்சு இப்போ 1.5 வருஷம் இருக்கும் சார். 1.5 வருஷமா இவங்க தனித்தனியா இருக்காங்க சார். அம்மா தனியா அப்பா தனியா இருக்காங்க. நடுவுல வந்து லீகலா இவங்க சட்டப்படி போலான்னு போறப்ப குழந்தை கிட்ட கேட்டிருக்காங்க, நீ அப்பா கிட்ட இருக்க போறியா அம்மா கிட்ட இருக்க போறியான்னு கேட்டதுக்கு குழந்தை வந்து எனக்கு அப்பா வேணும்னு சொல்லி. இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க ஒண்ணா அந்த டைம்ல குழந்தைக்கு நல்ல நிறைய நம்பிக்கை கொடுத்து நிறைய பொருள் வாங்கி கொடுத்து குழந்தைய மொத்தமா அவங்க தன் பக்கம் இழுத்து குழந்தை வாயாலே அப்பா வேணும்னு சொல்ல வச்சிருக்காங்க சார். குழந்தை நம்ம அப்பா வேணும் நம்பி போன குழந்தைய ஃபேமிலியே பிளான் போட்டு இவங்க மேல இருக்க வன்மத்தை இது பண்ணணும் சொல்லி குழந்தைய நல்ல பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. குடும்பமே இதுக்கு காரணம் சார். யாரையுமே சும்மா விடவே கூடாது. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் சார். ஆமா சார். ஆமா 2 நாள் முன்னாடி கூட வந்து பிரச்சனை பண்ணாங்க சார். அப்ப வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்து கூட எந்த ஆக்ஷனுமே எடுக்கல சார். ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தை இப்படி இறந்திருக்காது சார். கம்ப்ளீட்டா இதை மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா பணபலம். இங்க பணம் இருந்தா என்ன வேணா செய்யலான்ற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு சார். பணம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க சார். இல்ல சார் அவர் மட்டுமே வந்து இவங்க வந்து என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி போராடி இருக்காங்க. கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. குழந்தையை பார்க்கவே விடல. ஒரு வாட்டியே இவங்க குழந்தை பார்க்க கெஞ்சி போகும்போதெல்லாம் குழந்தை வேணுமான்னு சொல்லி வர வச்சு இவங்களையும் போட்டு அடிச்சு முகலாம் வீங்க வச்சு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி குழந்தையும் மிரட்டி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சார். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸார் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அவங்க மட்டும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து இந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும் சார். இல்ல கம்ப்ளீட்லி பிளான் சார். அவருக்கு பெருசா எந்த காயமும் கிடையாது. குழந்தைய தான் இவ்வளவு நீட்டுக்கு பாலமா கழுத்து அறுத்து கொண்டுட்டு ரூம் எடுத்திருக்காங்க சார். க்ரோம்பேட்ல ரூம் எடுத்து குழந்தைய ட்ரிப் பண்ண மாமா சொல்லி பிளான் பண்ணி கூட்டு போய் நம்ம அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்பி அந்த குழந்தை போயிருக்கு சார். போய் இவ்வளவு வாரத்துக்கு அந்த குழந்தைய அறுத்து சாகடிச்சிட்டு இவரு லைட்டா அங்க கீறிக்கிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்லி டிராமா. அவரு நல்லா தான் இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல சார். இங்க குழந்தை போனமா இருக்கு சார். நம்பி போன குழந்தை என் அப்பா தானே, என் அப்பா கிட்ட எனக்கு பாதுகாப்பு இருக்கும் நம்பி போன குழந்தை இன்னைக்கு போனமா இருக்கு சார். இவ்வளவும் பண்ணிட்டு போலீஸ் ஏன் சார் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? உங்க தொகுதி இது வந்து மங்களபுரத்துல இருக்கு சார். பெரம்பூர் மங்களபுரம் எங்க போய் பார்த்தாலும் பேனர் அவ்வளவு இருக்கு சார். எங்க தொகுதி மேயர் பிரியா இந்த மாதிரி எல்லாம் சுத்தி பேனர் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆளும் வரல சார். உங்க வீட்டுல உங்க குழந்தைக்கு உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, பேட்டி பேரா இருக்குல்ல, உங்களுக்கு நடந்து அப்படி விடுவீங்களா? யாருமே காணோம் சார். காலையில இருந்து நாங்க தான் கத்திட்டு இருக்கோம், நாங்க தான் போராடுறோம். ஆமா சார். ஆமா குழந்தை வேணும் போராடி இருக்காங்க சார். கம்ப்ளீட்டா இது பிளான் சார். குழந்தை ஆமா சார். எங்க அக்காவை பழி வாங்கணும்னு சொல்லி குழந்தை செத்தா இவன் அனுபவ சித்திரவதை அனுபவிப்பான்னு சொல்லி பிளான் பண்ணி அவனுக்கு முதல்ல இந்த குழந்தை மேலே நம்பிக்கை இல்ல சார். இது என் குழந்தை இல்லன்றது அந்த கம்ப்ளீட் மைண்ட் செட்ல தான் சார் இவ்வளவு பண்ணிருக்கான். கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்திருக்கோம் சார். நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார். காலையில இருந்து வராங்க சார். நாங்க போலீஸ் கிட்ட அழுவுறோம் சார். இதுக்கு ஒரு நீதி வேணும் அழுவுறோம். என்னமா ஒரு வருஷம் இருந்துட்டு வந்துருவாமா? இதெல்லாம் ஒரு பதிலா சார்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ற பதிலா இது? ஒரு வருஷம் இருந்துட்டு வந்துருவாமா? வேற ஒன்றும் பண்ண முடியாதுமான்றாங்க சார்.